நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தின்படி நம்மை அர்ப்பணிக்கணும். அதான் நமக்கு முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க போற போக்கில் போகாதீங்க. நம்ம யார் புகழ்ந்து பேசுறானோ அவன் தான் நமக்கு குழி பறிப்பான். எனக்கு என் பரிசுத்தவாங்க சொல்லி கொடுத்துருக்கான். யார் உன்னை மேன்மையா பேசுறானோ அவங்ககிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோ. அவன் உயர்த்தி பேசுறத உன்னை குழியில தள்ளுறதுக்கு தான். ஜாக்கிரதை. உங்ககிட்ட சிரிச்சு உன்கிட்ட உயர்வா பேசுவான், பிறகு உனக்கு குழி பறிப்பான். எல்லா இடத்துலையும் உண்மை கொடுத்து துர்ச்செய்தியை பறிப்பான். அது துஷ்ட ஆவி. இந்த ஆவி பிடித்தவர்கள், இந்த பேய் பிடித்தவர் சபையில விசுவாசிகளா இருப்பார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஊழியக்காரனும் அப்படி இருப்பான். அனுபவத்திலே பார்த்துட்டேன், அவங்களெல்லாம் பார்த்துட்டேன். அதனால தேவ ஜனங்களாலும் தேவ ஊழியக்காரனாலும் எச்சரிக்கையா இருங்கள். தேவன் நமக்கு போதும். அவர் நம்மை கைவிட மாட்டார். முதல் கேட்டகரியில இருக்கிறவர்களாக தான் இருக்கணும். அவர்கள் தான் தேவ ஜனங்கள், தேவ ஊழியக்காரர். இந்த 2-3 கேட்டகரியை கணக்கில் வைக்காதீங்க. இவங்க எல்லாம் சபையில தான் இருப்பாங்க. இவங்க தன்ன புயபலம், தன் பாகாலை நம்பி வாழ்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை துர்போஜனப்படுத்துகிறவர்கள். இவர்கள் இப்படியே தான் இருப்பான். சபைக்கு வருவான், போவான், இப்படிதான் இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் பலரை பொறுப்பெடுக்கிறதே இல்லை. ஏன் பொறுப்பெடுக்கிறதுனா, அவன் தன்னை விட்டு கொடுக்கணும். அந்த முதுமையான இருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள். அவங்களுக்கு பணம், பொருள், புகழ் எல்லாமே இருக்கும். ஆனா தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்துவார். ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் எனக்கு. ஒரு பரிசுத்தவான் பாட்டு பாடுகிறார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. அதான் எத்தனையோ இன்னல்கள் அப்படின்னு ஸ்டெப் வருது. எல்லாம் இருக்கு, இன்னல்கள் இருந்தாலும் நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் அப்படி சொல்லி தேவ சமத்தில் விழுந்து வாழ்றான். பார்த்தீங்களா, அவன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அவன் தான் பரலோகத்துக்கு போவான். அவன் தான் பூர்ணப்படுவான். அவன் தான் பரலோகத்துக்கு போவான். ஆண்களே இருப்பார், பெண்களே இருப்பார்கள். அமைதியா போயிடுவாங்க. நீ என்ன சொல்லு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், சாரிங்க பிரதர், தெரியாம ஏதோ தப்பு நான் மன்னிச்சிருங்க பிரதர், போயிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட ஆர்குமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. நீ எப்படி என்கிட்ட பேசலாம், அப்படி சொல்லவே மாட்டாங்க. தேவனை நோக்கி பதினாம் பண்ணி இவனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தேவனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் ராஜ்யத்துபடி நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் இவர்களே. இந்த முதன்மையான கேட்டகரியில் இருக்கிற மக்களாக நீங்கள் வாழுங்கள். அந்த முதலாவது கேட்டகரிக்கு வாங்கள். அப்பதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். அப்பதான் நீங்க வரைக்கு போக முடியும். ஆண்டு இன்னைக்கு வராது, நாளைக்கு வராது, எப்போ வரா, அதுவெல்லாம் பெருசு. நாம தான் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வாங்க. பிரமாணத்தை கை கொண்டு வாழ்ந்த உண்மையான பரிசுத்தவான்களை போன்று நில்லுங்கள். தேவன் உங்களை பரிசுத்தவாட்டியாக வைத்திருக்கிறார். இப்படி வாழுங்கள் போதும். கண்ணில் பரிசுத்தம், மூக்கில் பரிசுத்தம், காதல பரிசுத்தம் எப்படியா வரும்? ஒன் டைம் உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தி விட்டார். இப்ப பரிசுத்தமா வாழணும், தக்க வச்சுக்கணும்னா 10 கட்டளைகளை கைக்கொள். இதுக்கு விட பெரிய உபதேசம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. எல்லாம் சாத்தானுடைய உபதேசங்கள். இதான் உண்மையான உபதேசம். வேதம் தான் உண்மையான உபதேசம். இதை விட மேன்மையான உபதேசம் இந்த உலகத்துல யாரும் கொண்டு வரல, இனிமே கொண்டு வர முடியாது. வேதமே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷைய ஜீவன். இதுதான் நமக்கு தேவை. அன்பானவர்களே, இதை கை கொள்ளாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ பாதாளத்தில் சென்று விடுவார். ஆண்டவர் சொல்வார், அக்கிரமக்காரனே, நான் உன்னை அறியேன். ஐயா, நான் அப்படி எங்கே நான் கொடுத்த அளவு இங்கே, என் அடிச்சோடு இங்கே, அதை பின்பற்றினாயா? தெரியாது ஐயா, எங்கள் பாஸ்டர் சொல்லியே கொடுக்கல. அவனும் வரைக்கும் போக மாட்டான், நீயும் போக மாட்டான். இந்த பிரமாணத்தை மேன்மைப்படுத்தி வாழுங்க. இதை மேன்மைப்படுத்தாத எல்லா ஊழியங்களும் சாத்தானுடையது. இந்த பிரமாணங்களை வாழ வற்புறுத்தாத எல்லா ஊழியக்காரனும் சாத்தானுடைய தூதுவர்கள். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக பண்ணுகிற ஊழியக்காரன் சாத்தானுடைய தூதுவன். சாராந்துக்கிறீங்க, அவங்க தான் ஊழியக்காரன் வந்தாலும் சரளமா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டே இருப்பார்கள். ஒருவன் வருகை, இந்த தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை முதன்மைப்படுத்தாத எந்த தீர்க்க தரிசனம் சொல்றவனும் பேய். நாவிலே சாத்தான் குடியிருப்பான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேதோட நாவிலே சாத்தான் குடியிருக்கிறான். ஆண்டவருக்கு தெரிந்து எனக்கு அப்பால போ என்று சொன்னான். பேதர் அங்கதான் இருந்தான், சாத்தான் போயிட்டான். புரியுதுங்களா? தேவ ஜனங்களே, எச்சரிக்கையா இருங்கள்.
தேவனை சார்ந்திருங்கள். தேவ ஜனங்கள். அடுத்து தேவ ஜனங்களில் இன்னொருத்தர் இருக்கிறாங்க, வாலிபர்கள். வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தேவ ஜனங்கள், நீ பரிசுத்தவான், நல்ல ஒரு பரிசுத்த வாலிபனே, நீ நல்ல ஒரு பரிசுத்தவாட்டி, தேவ பிள்ளையா இருக்கிறாய், தேவனுக்கு கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கிற புத்திர சுவிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை காத்துக்கொள். இந்த பூமியில எங்க இருந்தாலும் தேவ மனுஷியாய் வாழும். இதை மறந்து விடாதே. எல்லாரோட கலந்து வாழணும்னு நினைக்காதே. வேலை செய். முதலாவது சங்கீதத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். வேலை செய். பாதியுள்ள வழியில நிற்காது. தேவையில்லாமல் நிற்கக்கூடாது. வேலை செஞ்சீங்களா உடனே அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்று. என் பிள்ளைகள் அப்படிதான் இருப்பார். படிக்கிற இடத்துல அப்படிதான் இருந்தாங்க. அங்க உள்ள பேய்கள் எல்லாம் என் பிள்ளைகளை துன்பப்படுத்திடு. புரியுதுங்களா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்கள். என் பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார். புரியுதுங்களா? நான் சொல்லவே இல்லை. அவர்களா ஒரு பைபிள் காலேஜில் ஆன்லைனில் படித்து முடித்து விட்டார். அவர்களா பைபிள் காலேஜில் 2 கோர்ஸ் ஆன்லைனில் படித்து முடித்து விட்டார்கள். நானா சொன்னேன்? இது தேவனால் வழி திருப்பப்பட்டது. தேவனாலே திருப்பப்பட்டது. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக வாழுங்கள். வாலிபர் கண்டபடி அலையாது. சுனாமி வரும்போது கன்னியாகுமரியில் 2 பேர் ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டு சண்டே சுற்றி பார்க்கலான்னு போயிட்டான். ஒருவன் செத்து போயிட்டான். 2 பேரும் செத்து போயிட்டான். ஒருவன் குணப்படாதவன், ஒருவன் நல்ல அபிஷேகம் பெற்றவன். அவன் குணப்படான்னு சொல்றான். நான் என் ஃப்ரெண்டு நானும் தான் செத்து போனோம், அவனை தான் தேடுறேன், காணோம். அவன் அந்த சமயத்தில் ஆண்டவரே நான் செய்தது பாவம் என்று சொல்லி அவன் ஜீவனை விட்டிருக்கிறான். அவனை தேவன் பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார். அவன் கூட சுத்தினவன் பரலோகத்துக்கு போல. அவன் இந்து மனுஷன், அவன் பரலோகத்துக்கு போகலை. அவன் அந்த கன்னியாகுமரியிலே கரை ஓரத்திலே அலைந்து தெரிந்து கொண்டான். அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, கண்ட இடத்துல போகாதீங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்க உட்காருங்க. தேவையில்லாமல் நான் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேலைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டா சொல்லி பாருங்க. இல்லைன்னா காலையில் எங்கேயாவது ஆராதனை நடக்கும் 5 to 7, அதுலையாவது போய் உட்காருங்க. எந்த சபையாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் உட்காந்து தேவனை இது பண்ணிட்டு 7 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸ் போங்க. அங்கே போய் வேலை செய்யுங்க. தேவனை கைவிட மாட்டான். அந்த நாளை நீ முதன்மைப்படுத்தியிருக்கா பற்றியா? கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். தேவனை நம்பி வாழுங்கள் எல்லா இடத்திலும். சங்கீதம் 27, 20வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் தான் பாக்கியவான். எங்களுக்கு அது தெரியும், இது தெரியும், அந்த அதிகாரி தெரியும், இந்த வசதி இருக்கு, இவங்களுக்கு தெரியும். மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஏன் உங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? தேவனுக்கு தான். ரதம் இருக்கு என்கிட்ட, இவ்வளோ வாகனங்கள் இருக்கு, இவ்வளோ பணங்கள் இருக்கு, இவ்வளோ செல்வாக்குகள் எனக்கு இருக்கு. நான் சொன்னா ஒரு பட்டாலியன் போலீஸே வந்துடும், அவ்வளோ செல்வாக்கு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழும்பி நிமிர்ந்து நிற்கிறோம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ரதங்கள் வெட்டுவேன், குத்துவேன், சூறையாடுவேன், பங்குடுவேன். எகிப்தியர் வந்தான், அவெல்லாம் சிவந்த சமுத்திரத்திலே முறிந்து போனான். ஆனால் தேவ ஜனங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டி துதித்து கொண்டே கரையை கடந்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. இதை போன்று சங்கீதம் 27 நன்றா படித்து பாருங்க. நமக்குள்ள எந்த மேன்மை பாராட்டுதல வேண்டாம். தேவனை குறித்து மேன்மை. யாரும் நம்மளை கெடுத்து பேசினா வருத்தப்படாதீங்க, நம்மளை இழிவா பேசினா வருத்தப்படாதீங்க. முடிந்தா அங்கே உட்காருங்க. முடியலையா அப்படிப்பட்ட இடத்துல உட்காராதீங்க. நான் கூட போவேன், ஏதாவது நியூஸ் கேதர் பண்ணுறதுக்கு போவேன். அவன் கூட தான் உட்காந்து பேசுவேன். அவன் பொல்லாத புத்தி உள்ளவன், கீழ்த்தரமானவன் தெரிந்த உடனே அந்த இடத்த விட்டு நான் வந்து விடுவேன். அப்போ ஆண்டவர் சொல்வேன், ஆண்டவரே அவன் கீழ்த்தரமான புத்தி உள்ளவன், இப்படிப்பட்டவரோட நான் கலவ மாட்டேன் என்று சொல்லி தன்னை தான் வேர் பிரித்து ஆண்டவருக்காக நிற்க பார்த்தேன். நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன். அன்பானவர்களே,
தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவன் எந்த மேன்மை பாராட்டுதல் நமக்கு தேவையில்லை. ரதங்கள் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், குதிரைகள் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். தேவனுடைய சார்பிலே நிற்போம், தேவனுடைய சார்பிலே வாழ்வோம். தேவன் ஆளுகை நம் மீது இருக்கும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேற்றரவாளன் நமக்கு உதவியா இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்த தேவனே, இவர்களை ஆசீர்வதித்து காத்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.